எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்படி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி குடிப்பாங்க. ஸோ வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு நான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் எல்லாமே ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, பீன்ஸ், காலிஃப்ளவர், கேரட், க்ரீன் பீஸ், அப்புறம் ஸ்வீட் கார்ன். அடுத்ததான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதை நம்ம ஃபைனலாக சூப்பில் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு திக்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் சின்ன க்யூப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே சேர்த்து நான் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது பட்டர் நல்லா உருகட்டும். இது உருகி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 துண்டு பட்டை, 1 ரம்பலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த இந்த 2 பொருளுமே நல்லா பொரிஞ்சு மணம் வந்ததுக்கப்புறம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப் அளவு பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த 1/2 கப்புங்கிறது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப், அதாவது 125 ml அளவு சொல்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். கட் பண்ண தக்காளி, பீன்ஸ், கேரட், க்ரீன் பீஸ், அப்புறம் காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தான் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுச்சுன்னா நீங்கள் அளவுகளை கூட்டிக்கோங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது தனி ஜீரகத்தூள், வீட்டிலையே ரெடி பண்ணது. இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 200 ml அளவு கப்பு. இதில் 5 கப் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தோணலாம் இதை குக்கரில் செய்யலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் வெஜிடபிள் சூப்பை குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதை மூடி போட்டு வெஜிடபிள்ஸோட சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கணும். ஸோ அதனால் 20 நிமிஷத்துக்கு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இது நல்லா கொதி வந்துடுச்சு. வெஜிடபிள்ஸும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற தாய்மார்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி குடிப்பாங்க. நமக்கு கடையில் சாப்பிட்ற அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலை இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அது கட்டி ஆகிடும். இப்போது நமக்கு தேவையான அந்த சூப் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற நார் சூப் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நாமளே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறமா இதில் காரத்துக்காக 3/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். பெரியவங்க இதை குடிக்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூன் கூட நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த கொரோனா காலத்தில் வாரத்துக்கு 2-3 தடவை பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி இந்த மாதிரி செஞ்சு குடிக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறமா இதுக்கு மேலே சின்னதாக கட் பண்ண மல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காய்கறிகளை சாப்பிடணும் தான் கிடையாது, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து குடிக்கவும் வைக்கலாம். இது மூலமாக அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.